வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தான் உயிரோடு இருக்கும் போதே தனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் பதிவிட்டதை பார்த்து ஷாக்கான சேலம் எடப்பாடி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ காவேரி, பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணியும் எம்எல்ஏ அருளும் சேர்ந்து செய்த விஷம விளையாட்டுத்தான் இந்த ரெஸ்ட் இன் பீஸ் என குற்றஞ்சாட்டியிருக்கிறார். கண்ணீர் அஞ்சலி போஸ்டை பதிவிட்ட இருவருக்கும் அமரர் ஊர்தி அனுப்ப வேண்டும் என்பது தெரியாதா? தன்னுடைய சடலத்தை புதைக்கவா அல்லது எடுக்கவா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அந்த அந்தாண்டி மாலை போட்டு வந்துட்டான். உயிரோடு இருக்கும் தனக்கு RIP போஸ்ட் போட்டதால் மாலையோடு வந்த பலர் அப்படியே மாலையை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்ததாக நக்கலாக கூறும் இவர், போஸ்ட் போட தெரிந்த பாமகவை சேர்ந்த ஜி.கே. மணியும் எம்எல்ஏ அருளும் அமரர் ஊர்தி அனுப்ப மறந்தது சரியா என்றும் ஆதங்கப்பட்டுள்ளார். பாமகவில் ஆளுக்கு ஒரு பக்கமாய் இருக்கும் தந்தை ராமதாசும் மகன் அன்புமணியும் இணைந்து செயல்பட்டால்தான் வரும் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என சொந்த கட்சியினரே அறிவுரை கூறி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ காவேரி பாமக இரண்டாக உடைந்ததற்கு முக்கிய காரணமே ஜி.கே. மணிதான் என்றும் அதற்கு சேலம் பாமக எம்எல்ஏ அருள் உறுதுணையாக இருப்பதாகவும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு குற்றம் சாட்டியிருந்தார். என்னை இழிவுபடுத்துவதற்காகவும் மன உளைச்சல் பண்ணுவதற்காகவுமே என்னை இது மாதிரி போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சபாநாயகருக்கும் இதை அனுப்புவேன், டிஜிபிக்கும் இதை அனுப்புவேன். என்னத்துக்கு அதிமுகவில் இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுறாருன்னு சொன்னாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற போதுதான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். தற்போது காவேரி அதிமுகவிலிருந்து வரும் நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக ராயனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் பதிவிட்டுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஒரு உறவினர் காவேரிக்கு போன் செய்து விவரம் கேட்டுள்ளார். அப்போது அவர் உயிருடன் இருப்பதை அறிந்த அந்த உறவினர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை காவேரிக்கு அனுப்பியுள்ளார். உங்க பேர்ல கண்ணீர் அஞ்சலி வந்திருக்குது இப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அந்த போட்டோவை பார்த்ததும் எனக்கு திடீர்னு ஒரு திக்கு நடிச்சிருச்சு. என்னடா யாருடா கண்ணீர் அஞ்சலி நம்மளுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த தம்பிகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த தம்பி சொன்னா, அப்படியே எனக்கு இதை அனுப்பின தம்பி ராஜதுரை என்பவர் தான் இதை பதிவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராஜதுரையை என் கூட இருக்கக்கூட எங்க ஊருக்காரங்க இளைஞர்கள்லாம் போன் போட்டு கேட்டபோது இதை பதிவிட சொன்னது சேலம் எம்எல்ஏ அருள் தான் பதிவிட சொன்னாரு. எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல, நீங்க அவரை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை பார்த்து காவேரி ஷாக்காக சொந்த பந்தங்களும் பதறியடித்து போனுக்கு மேல் போன் செய்துள்ளனர். அதிலும் சிலர் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்த கையோடு மாலைகளை வாங்கிக் கொண்டு காவேரியின் வீட்டிற்கே வந்துவிட்டனர். ஆனால் காவேரி வீட்டில் உயிரோடு அமர்ந்திருந்ததால் மாலையோடு வந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் நிற்கும் நிலை உருவானது. என்ன இப்படி ஒரு இது வந்திருக்குது, அண்ணன் இருக்கிறாரான்னு என்கிட்டயே போன்ல கேக்குறாங்க. அடுத்த நாள் காலையில நிறைய பேர் மாலை எடுத்துக்கிட்டுலாம் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. நான் என்னமோ இறந்துட்ட மாதிரியும் மாலை எடுத்துக்கிட்டுலாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுல உட்காந்துருந்தா என்னை உத்து பாக்குறாங்க. என்னன்னா இவர் இறந்துட்டா இருக்கிறாங்க, இவர் என்ன உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு என்னை உத்து பாக்குறாங்க. தான் உயிரோடு இருக்கிறேனா என்பதை பலர் தனக்கே போன் செய்து கேட்டதாக வேதனை தெரிவித்த காவேரி, பாமக பிளவுபட்டதற்கு ஜி.கே. மணியும் அருளும் தான் காரணம் என தான் பேசியதற்காகவே இருவரும் சேர்ந்து ராஜதுரை மூலம் தனக்கு கண்ணீர் அஞ்சலி பதிவை போட வைத்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் RIP போட்டதோடு விட்டால் எப்படி, அமரர் ஊர்தியும் அவர்கள்தானே அனுப்ப வேண்டும், சடலம் அப்படியேவா கிடக்கும், அடக்கம் செய்ய வேண்டாமா, புதைக்கவா எரிக்கவா என்பதையும் அவர்கள்தானே தீர்மானிக்க வேண்டும், உறவினர்களாக இருந்து கொண்டு அதை கூட செய்யாவிட்டால் எப்படி என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். அருள் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் காரணமானவர் ஜி.கே. மணி, அருள், இவங்க தான் அந்த ராஜதுரை இயக்கி இருக்கிறாங்க. இப்ப எனக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டுட்டேங்க, நீங்க அமரர் ஊர்தி அனுப்பணுமா வேண்டாமா, பாடி வீணா இங்க இருக்குதா இல்லையா, அடக்கம் பண்றதுங்கிற வேணுங்கிறதெல்லாம் நீங்க செய்யணுமா வேண்டாமா, அருள் அவர்களையும் ஜி.கே. அவர்களையும் கேட்டுக்கிறேன். நீங்க உடனடியா நீங்க அமரர் ஊர்தியான்னு அனுப்புங்க. அமரர் ஊர்தி அனுப்பி இந்த பாடிய எரிக்கணுமா புதைக்கணுமா நீங்க தானே முடிவு பண்ணணும், நீங்க எல்லாம் உடம்புற.
பாமகவில் தற்போது இல்லாவிட்டாலும் அந்த கட்சிக்காகவும் வன்னியர் சங்கத்திற்காகவும் தான் உழைத்தது இல்லை என்றாகிவிடுமா? தனது உழைப்பை பற்றி தற்போது இருப்பவர்களுக்கு தான் தெரியுமா என கொந்தளித்த அவர், உயிரோடு இருக்கும் போதே தன்னை கொல்லும் அருளுக்கு எம்எல்ஏவாக இருக்கவே தகுதியில்லை என்றும் ஜி.கே. மணியும் அருளும் பந்தா காட்ட மட்டுமே சரியான ஆட்கள் எனவும் கூறினார். அவர் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஏற்கனவே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணீர் அஞ்சலி போடுறாருன்னா அவர் அந்த எம்எல்ஏ பதவிக்கு தகுதியா அப்படின்னு போலீஸ் அது நடவடிக்கை எடுக்கணும். நான் வன்னியர் சங்க காலத்திலிருந்து இந்த கட்சிக்காகவும் சங்கத்துக்காகவும் நான் உழைச்சிருக்கிறேன். இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஐயா அவர்களை இப்ப யாருக்குமே தெரியாது. வாழப்பாடிக்கு பக்கத்துல செக்கிடிப்பட்டிங்கிற ஊர்ல பால்பாண்டிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயாவை தள்ளிவிட்டாரு. அதுக்கு கூட நாங்க தான் போய் ஐயாவுக்கு அன்னைக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம். இப்ப இங்க இருக்கிற அருளுக்கோ மற்றவர்களுக்கு தெரியுமா? சும்மா இப்ப பந்தா பண்றது, பேட்டி கொடுக்கறது, விளம்பரப்படுத்திக்கிறது இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆதி நாராயணன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி. ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.